Hi students, நம்ம இப்போ 12th மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாம் 2025 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ அதனுடைய ஆன்சர் கீ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என் ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின் டி ஆப்ஷனு 2. தேர்ட் கொஸ்டின் வந்து டி ஆப்ஷன். ஃபோர்த்து கொஸ்டின் டி ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சரு. சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் ஆன்சரு. செவன்த் கொஸ்டின் செகண்ட் ஆன்சரு. எயித்து கொஸ்டின் செகண்டு. நைன்த் கொஸ்டின் வந்து டி ஆப்ஷனு. 10th கொஸ்டின் செகண்டு பி. 11 வந்து பி. 12 வந்து பி. 13 வந்து டி. 14 சி. 15 ஏ. 16 வந்து பி ஆன்சருங்க, டி கிடையாது, பி ஆன்சர். 17 வந்து சி. 18 பி. 19 ஏ. 20 பி. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்கு. 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேட்ரிசஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.6 உங்களுக்கு அது கொடுத்துருக்கேன். 22nd கொஸ்டின் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.4ல் செகண்டில் ஃபஸ்ட் சம்மு. அடுத்தது 23rd கொஸ்டின் வந்து 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.9ல் ஃபஸ்ட்டு சம்மு. அடுத்தது 24th கொஸ்டின் வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.12. 25th வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.67. அடுத்தது 26 வந்து எக்ஸாம்பிள் 8.21. 8th சாப்டர்லேருந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. 27 வந்து எக்ஸசைஸ் 10.5ல் 4th ஃபஸ்ட் சம் அது கேட்டிருக்காங்க. 28ல் எக்ஸாம்பிள் 11.11ல் சி வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் 29ல் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.2 மாடல் தான். அந்த எக்ஸசைஸ்லேயே இம்பார்ட்டன்ஸ் சம்மா அதனுடைய மாடல் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியான கணக்கு தான். 30 கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணி கேட்டாங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 30th கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, அது ஈக்குவேஷன் ஒன்றும், ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே 2 ஆன்சர் வருது. இந்த மெத்தட்லையும் போடலாம், இன்னொரு மெத்தடும் இருக்குது. sin ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அந்த மெத்தட்லையும் போடலாம். சரிங்களா, ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்ட்டு. எதுவுமே எழுதலை, இந்த கொஸ்டினை மட்டும் எழுதினா கூட 1 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டினை ப்ரூவ் தட்டுன்னு இருக்குது, என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு இதை மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சாரி, 2 என்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதி கொஸ்டின் மட்டும் எழுதினா கூட 1 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது 31 இருக்குது. அது எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட் சம். எக்ஸோட வேல்யூ -11, ஒய்யோட வேல்யூ வந்து 4. 32 கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 2.5ல் 6th சம். 33 வந்து எக்ஸாம்பிள் 3.27, -1 1/7 7, அதுதான் ஆன்சர். இது 34 கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ் 4.5ல் 4th ஃபஸ்ட் சம். அப்புறம் 35 வந்து எக்ஸசைஸ் 6. எக்ஸாம்பிள் 6.18 35. அடுத்தது 36 வந்து எக்ஸசைஸ் 8.6ல் ஃபஸ்ட் சம்மு. அப்புறம் 37ல் எக்ஸசைஸ் 9.5ல் ஃபஸ்ட் சம் 5/2√6, அந்த ஆன்சர். 38 வந்து எக்ஸசைஸ் 11.4ல் 8th சம், 11th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 39 வந்து சாப்டர் 7 வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க, டெய்லர் சீரிஸ் சம்மு. 40th கொஸ்டின் வந்து அது வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. 3/2 ஸ்டார் m ஈக்குவல் டு 87/10. எம்மோட வேல்யூ என்னன்னு ஸ்டெப் போட்டிருக்கேன். அது என்ன அப்ளை பண்ணால் a + b - ab + 7 அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்ச ஆன்சர். m ஈக்குவல் டு -2/5 இது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவோம். m ஈக்குவல் டு -2/5. அடுத்தது 5 மார்க். 41ல் a எக்ஸாம்பிள் 1.25, x1 = 2, x2 = -1, x3 = 4. அடுத்தது b வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, 7th சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 7.2லேருந்து கேட்டிருக்காங்க. இது 42ல் a வந்து எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம், ஈஸியான கணக்கு தான். அப்புறம் 42ல் b வந்து இன்டகிரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, y² = x அண்டு லைன் y = x - 2 இன்டகிரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஏரியா சம்மு. அப்புறம் 43ல் a வந்து எக்ஸசைஸ் 3.5ல் 7th சம் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம், அது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் 43ல் b வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதில் இருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் 44ல் a வந்து எக்ஸசைஸ் 5.5ல் ஃபஸ்ட்டு சம். 5.5ல் ஃபஸ்ட்டு சம்மே அதுதான்.
அப்புறம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது 6.1ல 9 சம். அப்புறம் 45ல ஏ வந்து சாப்டர் 11லேருந்து கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். p of x equal to 3 equal to 6c3 8/9 power 3 1/9 power 3. p of x equal to 0 equal to 4c0 1/9 power 0 8/9 power 4. பாருங்க அப்படியே. அடுத்தது பி சம் வந்து அதுவும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க. x² + 16 y - 1² 12 equal to 1. லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் இஸ் 6ன்னு கொடுத்துருவாங்க. எலிப்ஸோட லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் 2b² a equal to 6 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கிடைக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஒரு சில சம் சரிங்களா, 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1 கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மற்றபடி கொஸ்டின் கொஞ்சம் ஈஸி தான். அந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாகிற மாதிரி உங்களுக்கு மைண்டு தோணும். மற்றபடி கொஸ்டின் கொஞ்சம் நார்மலான கொஸ்டின் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? எல்லாருமே நிறைய மார்க் எடுக்கலாம். 80 மார்க்கு மேலே 90க்கு மேலே பக்கம் வரலாம். எல்லாருமே யாரும் 100 100 எடுக்காத மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாரும் பாஸ் பண்ணலாம். யாரும் 100 எடுக்காத மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்காங்க. இதுலேயும் 100 எடுக்கணும். 100 எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.